தொழில் முனைவோர் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பிஸ்னஸ் தமிழா. நான் உங்கள் விக்னேஷ். ஸோ இந்த வீடியோவில் நான் எங்கே இருக்கேன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சேலம் பக்கத்தில் கொண்டலாம்பட்டி அப்படிங்கிற இடத்துல தான் இருக்கேன். ஸோ இங்கே எதுக்காக வந்திருக்கேன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஓனா வந்து யார் வந்து சாரீஸ் எல்லாம் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி தேடி வந்திருக்கேன். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான தறி வந்து ஓடிட்டுருக்கு, சேலை வந்து நெசவு செஞ்சிட்ருக்காங்க. ஸோ நிறைய நண்பர்கள் நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா யார் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க, அவங்களோட கான்டாக்ட் கொடுங்க, அவங்கள பற்றி வீடியோ போடுங்கன்னு எக்கச்சக்கமான கமெண்ட்ஸ்லேயும் சரி மெயிலும் சரி நிறைய பேர் பண்ணியிருந்தீங்க. ஸோ உங்கள் ரெக்வஸ்ட்டுக்கு எனக்கு தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் நான் எதை பற்றிலாம் காமிக்க போகிறேன் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா ஒரு சாரீ வந்து எப்படி பவர் லூமில் மேனுஃபேக்சர் ஆகுது, அதில் என்னென்ன வேலைகள் இருக்குது, அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவங்ககிட்ட என்னென்ன மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் இருக்குது அண்ட் என்னென்ன ரேட்ஸில் அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயத்தையும் அந்த வீடியோவில் காமிக்க போகிறேன். ஸோ முக்கியமாக இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாரீ பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்டில் நல்ல பிஸ்னஸ் பண்ணணும், ஒரு வீட்டில் இருந்து சாரீ பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் பிஸ்னஸ் தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெல் பட்டன் வரும், அதையும் கிளிக் பண்ணி நான் போகிற ஒரு வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சேலையை வியாபாரமாக எடுத்து பண்ணணும்னு நினைக்கிற நிறைய மக்கள் நம்ம பிஸ்னஸ் தமிழா சேனலில் சப்ஸ்கிரைபர்ஸாக இருக்கீங்க. ஸோ நீங்கள் நிறைய பேர் கேட்டனால ஒரு சேலை தயாரிப்பாளரை நான் தேடிட்டு இருக்கும்போது இவங்களுடைய காண்டாக்ட் எனக்கு கிடைச்சிது. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா சேலமில் பட்டு சேலை, பட்டு எம்போஸ்டு சேலை, அது மட்டும் இல்லாமல் காட்டன் சேலை, இன்னும் எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் ஆஃப் சேலையை வந்து சொந்தமாக வந்து தயாரிக்கிறாங்க. ஸோ நீங்கள் ஒரு வியாபாரமாக எடுத்து பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நேரடி தயாரிப்பாளரிடம் வாங்கி தொழில் பண்ணும் பொழுது நடுவில் ஒரு மிடில் மேன் இல்லாத ஒரு பிஸ்னஸாக வந்து உங்களால் ஸ்டார்ட் பண்ண முடியும். ஒரு நல்ல ப்ராஃபிட்டும் கிடைக்கும்னே சொல்லலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து உங்கள் பர்சனல் யூஸ்க்காக பல்காக வாங்குறீங்க அப்படின்னா ஸோ நேரடி தயாரிப்பாளரிடம் வாங்கும் பொழுது ஸோ ஒரு மார்க்கெட்லேயே பெஸ்ட் ப்ரைஸாக உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு உண்மையான விஷயம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க டிசைன்ஸ் மட்டும் இல்லாமல் இன்னும் எக்கச்சக்கமான டிசைன்ஸ் வந்து இவங்க வந்து சொந்தமாக தயாரிக்கிறாங்க. ஸோ அதை பற்றிலாம் மேலும் தெரிஞ்சுக்கணும்னா கீழே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அவங்கள்ட்ட பேசுங்க. ஸோ இந்த சேலை தயாரிப்பில் என்ன மாதிரி கஷ்டங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறத ஒரு நெசவாளர்கிட்டே பேசுவோம் வாங்க. ஸோ ஓகே, உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாரீ வந்து தறியில் ஓடிட்டு இருந்தது. ஸோ நிறைய டிசைன்ஸ் வந்து இவங்க ஓட்டிகிட்டு இருந்தாங்க. ஸோ பார்க்குறதுக்கு ரொம்பவே கலர்ஃபுல்லாக இருந்ததுன்னே சொல்லலாம். அண்ட் ஒரு சாரீ எப்படி தயாராகுது அண்ட் அதில் இருக்க என்னென்ன ப்ராசஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து அண்ணன்ட்ட கேட்போம். அண்ணன் தான் வந்து உள்ள பிஸியாக தறி ஓடிட்டு இருந்தார். அவரோட பிஸி டைமில் நம்ம வந்து அவரை கூப்பிட்டு வந்து வெளியே நிறுத்தியிருக்கோம். அண்ணா வணக்கங்கண்ணா. அண்ணா உங்கள் பேர் என்னங்கண்ணா? சங்கருங்க. சரி சரி சரிங்கண்ணா. நீங்கள் இப்போ எத்தனை வருஷமாக இந்த தறி ஓட்டிகிட்டு இருக்கீங்க? நான் 12-13 வயசுலேருந்து ஓட்டிகிட்டு இருக்கீங்க. சரி சரி சரிங்கண்ணா. இப்போ ஓட்டிகிட்டு இருந்தது சாரி இல்லை? சாரி தான். ஓகே ஓகே. என்னென்ன சாரி வெரைட்டி ஓட்டிகிட்டு இருக்கீங்க நீங்கள் இது வரைக்கும்? இப்போத்தி நான் ஓட்டுறது மட்டும் எம்போஸ், அந்த தானா எம்போஸும் பாங்க. ஓ சரி சரி, அதுதான் ஓட்டுறோம். ஓகே ஓகே. உள்ள இப்போ கரெக்டாக எத்தனை டிசைன்ஸ் ஓடிட்டு இருந்ததுங்கண்ணா? இப்போ 4 டிசைன் ஓடுது. 4 டிசைன் ஓடிட்டு இருந்தது. ஸோ இப்போ ஒரு சாரீ எடுத்துக்கும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாரீ கரெக்டாக உள்ளே போயிட்டு வெளியே வர்றதுக்கு வந்து எவ்வளோ நேரம் ஆகும்? அதாவது டிசைன் பொறுத்தது. அதாவது ஒரு சாரீ 5 மணி நேரம் ஆகும், ஒரு சாரீ 3 மணி நேரம், 3.5 மணி நேரம், அது பொறுத்தது. சரி சரி சரிங்கண்ணா. ஓகே, ரொம்ப நல்லா இருந்ததுங்கண்ணா. அண்ட் ஒரு சாரீ வந்து தயாரிக்கிறேன்னா நிறைய மக்கள் வந்து கடையில் போய் வாங்குறாங்க, பார்க்குறாங்க, நல்லால அப்படின்ட்டு சொல்லிட்டு போயிடுறாங்க. அதுக்கு முன்னாடி எவ்வளோ வேலைகள் இருக்குது அப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்களேன். அது வேலை நிறைய இருக்குது. அது வந்து அதாவது ஒரு நூல்ல இருந்து சொல்லுங்களேன் என்னென்ன வேலை இருக்குன்னு. நூலில் வந்து அவங்க கொடுத்துருவாங்க. நமக்கு வந்து நூலும் கோணும் கொடுத்துருவாங்க. நம்ம அதை உணர்ந்து புனைச்சி கட்டுறதுக்கு கிட்டத்தட்ட 25,000-30,000 ஆயிரும். ஒரு டிசைன் கட்டுறதுக்கு. அதுக்கு அது கட்டினா ஒரு 4-5 வருஷம் ஓடும், நல்லா ஓடனா. இல்லைன்னா அது 2 வருஷம் ஒரு வருஷத்துலேயே அடுத்த வருஷம் சொல்லிடுவாங்க. அதுக்கு செலவு அதிகம் ஆகும். அப்படி எல்லாம் கொடுத்துருவாங்க. எங்களுக்கு கூலி மட்டும்தான். ஆமாம், ஒரு சேலைக்கு 300 to 165 வரல இருக்குது. 300-400 வரல இருக்குது. பட்டு சேலையெல்லாம் ஓடனா 1,500 வரலாம் இருக்குது. ஆனால் நம்ம ஓடுறது ஒரு 300 to கொஞ்சம் கம்மி ரேட்டில் வந்து சாரீ தயாரிக்கிறவங்களை காமிங்க அப்படின்ட்டு இருந்தாங்க. ஸோ அதனால தான் இந்த வீடியோ பண்ணிகிட்ருக்கோம். ஒரு சேலை இவ்வளவு வேலைப்பாடுகள் தாண்டி தான் தறியிலேருந்து வெளியே வருது. ஸோ தறியிலேருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் இன்னும் 2-3 ப்ராசஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு தான் கடைக்கே போகுது. ஸோ இப்போ உங்கள் கையில் ஒரு சேலை இருக்குது அப்படின்னா யாரோ ஒருத்தர் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே டிசைன் பண்ணி ஸோ அதை வந்து மேனுஃபேக்சர் பண்ணி ஸ்டாக்கிஸ்ட்டை போயிட்டு டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட போயிட்டு அதுக்கப்புறம் கடைக்கு போய் தான் உங்கள் கைக்கு வருது அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். ஸோ ஒரு சேலை தொழிலில் வந்து இன்னும் நிறைய நுணுக்கமான விஷயங்கள்லாம் இருக்குது. அதை ஒரு சேலை தொழிலை ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் இந்த வீடியோவோட கடைசியில் நம்ம சொல்ல போகிறோம். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள், நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஓகே, ஒரு சாரீ வந்து எப்படி வந்து ஒரு தறியில் தயாராகுது அப்படிங்கிற எல்லா விஷயமும் நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். ஸோ உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அண்ணன் தான் வந்து பார்த்தீங்கன்னா தறியில் வந்து ஓனா வந்து சாரீஸ் எல்லாம் மேனுஃபேக்சர் பண்ணிட்டுருக்காரு. ஸோ அவர்கிட்டே பேசுவோம். ஸோ என்னென்ன மாடல்ஸ் இருக்குது, என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குது, அண்ட் என்னென்ன மாதிரி ரேட்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு அண்ணன்ட்ட கேட்போம். அண்ணா வணக்கங்கண்ணா. வணக்கம் அண்ணா. உங்கள் பேர் என்ன, நீங்கள் என்னென்ன சாரீஸ்லாம் பண்ணுவீங்க, உங்கள் கம்பெனி டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லுங்கண்ணா.
என் பேர் பூபாலன். ஓகே. நாங்கள் எங்களோட மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் நாங்கள் பண்ணுறது எல்லாமே சேலம் மாவட்டம் ஓகேங்க. வீரபாண்டி ஒன்றியத்தில் கடத்தூருங்கிற ஒரு கிராமம். சரிங்கண்ணா. இந்த வீரபாண்டி ஒன்றியமே ஃபுல்லாகவே வந்து ஒரு விவசாயம் தழுவிய ஒரு ஏரியா. ஓ சரிங்கண்ணா. ஆனால் அந்த மழை பொய்த்து போன காரணத்தினால மக்கள் வந்து ஒரு கடந்த 20 வருடங்களாக சரிங்கண்ணா. தன்னுடைய சுயதொழிலாக இந்த லூம்ஸை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணி இன்றைக்கி எல்லார் வீட்லேயுமே இதை வந்து ஒரு தொழிலாக பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓகே. ஸோ அந்த பிஸ்னஸில் நாங்கள் என்ன பண்ணுறோன்னா நாங்கள் வந்து சாரீஸ் மேனுஃபேக்சர் பண்ணுறோம். ஓ ஓகேங்க. என்னென்ன மாதிரி சாரீஸ் மேனுஃபேக்சர் பண்ணுறோன்னா காட்டன், ஓகே. கோட்டா காட்டன், ஓகே. ஆர்ட் சில்க், ஓகே. சிந்தட்டிக் சில்க், பியோர் சில்க் அண்ட் செமி சில்க்ஸ் எல்லா மாடலுமே நம்ம பண்ணுறோம். ஓகே ஓகே ஓகேங்கண்ணா. ஸோ உங்ககிட்ட சாரீஸ் வந்து என்ன ரேஞ்சிலேருந்து ஸ்டார்டிங் ரேட்டில் இருக்குண்ணா? நம்மக்கிட்ட 300 ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகே. அது வந்து கோட்டா காட்டன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்கண்ணா. காட்டன் சாரீஸ்லாம் உங்களுக்கு வந்து ஒரு 500 600லேருந்து ஸ்டார்ட் ஆகும். சரி சரி. சிந்தட்டிக் சில்க், ஆர்ட் சில்க்லாமே உங்களுக்கு வந்து ஒரு 600 ரேஞ்சஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டிட்டோ ஒரு சில்க் ஃபீலிங்கே இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். சரி சரி. அதாவது சில்க் வந்து ரேட் ரொம்ப அதிகம். ஸோ அதனால் எல்லாத்தாலையும் அஃபோர்ட் பண்ண முடியாது. ஆமாம். ஸோ அதனால் சில்கோட அப்படியே டிட்டோவாக வந்தது தான் இந்த ஆர்டிஃபிஷியல் சில்க். அது ஆர்டிஃபிஷியல் சில்க் இஸ் கால்டு ஆர்ட் சில்க். ஆர்ட் சில்க். ஆமாம் ஆமாங்க. அப்புறம் கோட்டா சில்க் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து மிக்ஸ் அண்ட் மேட்ச் ஆஃப் காட்டன், கோட்டா எல்லாமே பேசுறது தான் அந்த கோட்டா சில்க், கோட்டா காட்டன், சில்க் காட்டன் எல்லாமே அதனுடைய காம்பினேஷன்ஸ் தான். ஓகே ஓகே ஓகேங்கண்ணா. ஸோ ஓகேங்கண்ணா, உங்கள்கிட்ட எத்தனை டிசைன்ஸ் இருக்குது? எவ்வளோ கலெக்ஷன்ஸ் ஆஃப் டிசைன்ஸ் நீங்கள் வச்சுருக்கீங்க? எங்ககிட்ட ஒரு 100க்கு மேற்பட்ட டிசைன்ஸ் வச்சுருக்கோம். எல்லாமே ஜக்கார்டு பேஸ்டு டிசைன்ஸ் தான். இப்போது மெயினாக வந்து நான் கேட்கணும்னு நினச்சது, நிறைய நண்பர்கள் வந்து ஒரு ஹோல்சேலாக எடுத்து பண்ணணும் அந்த மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ உங்ககிட்ட ஹோல்சேலாக எடுத்து பிஸ்னஸ் பண்ணோம் அப்படின்னு கேட்கும்பொழுது மினிமம் எவ்வளோ சாரீஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும்? ஸோ அதை பற்றி பிஸ்னஸ் டீட்டெயில்ஸ் கொஞ்சம் சொல்லுங்கண்ணா. ஹோல்சேல் பிஸ்னஸஸ்க்கு நாங்கள் நிறையா பண்ணிகிட்ருக்கோம். ஓகே. நாங்கள் டைரெக்டாகவே கொடுத்துருவோம். ஓகே. பட் நாங்கள் என்ன ரேட்டுக்கு வெளியில் கொடுக்குறோம் அப்படின்னா ரொம்ப மினிமல் காஸ்ட் வச்சு கொடுத்துருவோம். ஓகே. ஒரு மினிமம் வந்து ஒரு 6 பீசஸ் பெர் டிசைனுங்கிற மாதிரி பண்ணுவோம். இப்போ ரொம்ப காஸ்ட்லியான சாரீஸ்லாம் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சில்க் சாரீஸ்லாம் எடுத்திங்கன்னா 10,000 கூட நாங்கள் எங்ககிட்ட சாரீஸ் இருக்குது. அதில் 6 பீசஸ்னால் இட் வில் பி 60,000. அது ஹோல்சேலருக்கான ஒரு பர்டன். ஏன்னா நம்மளும் தொழில் பண்ணுறப்போ இன்னொரு தொழில் பண்ணுறவங்களோடைய பெயின் பாயிண்ட்ஸை பார்க்கணும். அப்போ அவங்களுக்குலாம் வந்து நாங்கள் ரெடியூஸ் பண்ணிப்போம். 4 சீலை 5 சீலை இல்லை அதில் சில்கில் ஒரு சாரீ மற்ற காம்பினேஷன்ஸில் நீங்கள் வந்து 6 பீஸ் எடுத்துக்கங்க. ஸோ டோட்டல் பட்ஜெட் வந்து ஒரு 30 to 50K வந்ததுன்னா அது வில் டூ இட். கலெக்ஷன்ஸ் பண்ணி கூட கொடுத்துருவோம். பட் எனக்கு சிங்கிள் பீஸ் கொடுங்கன்னா அகைன் இட் வில் பி ரீட்டைல் ஜாப். அது நம்ம அந்த அளவுக்கு பண்ணுறதில்ல. ஓகே ஓகே. ஸோ மெயினாக இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஓனா வந்து மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு மினிமம் 6 பீஸ்லேருந்து கொடுத்துருக்கீங்க இல்லையா? ஸோ நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க ஒரு 10 பீஸ்க்குள்ளே இருக்க மாதிரி கொடுங்க. நிறைய பேர் நான் ஆல்ரெடி வீடியோஸ் போட்டிருந்ததில் நிறைய எடுக்க சொல்கிறாங்க அப்படி மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ 6 பீஸ்லேருந்தே ஹோல்சேல் தராங்க அப்படிங்கும் பொழுது ரொம்பவே நல்ல விஷயம். ஸோ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக அண்ணனை காண்டாக்ட் பண்ணுங்கள். அவரோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் அவங்களோட எல்லா டீட்டெயில்ஸும் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஆனால் இது இப்போ ஒரு பிஸ்னஸாக எடுத்து பண்ணும் பொழுது ஸோ மந்த்லி எவ்வளோ இதை வந்து ஏர்ன் பண்ண முடியும் பாசிபிலிட்டி? இது வந்து அகைன் லொக்காலிட்டி பேஸ்ட் தான். நீங்கள் வந்து ரீட்டைல் கன்சியூமர்ஸ் எப்படி அப்ரோச் பண்ணுறோங்கிறது தான். இப்போது நம்ம சிட்டி பேஸ்ட் இருக்க நீங்கள் மக்கள்கிட்ட போயிட்டு ஒரு பொட்டிக் மாதிரி வச்சு தான் நீங்கள் ஷோகேஸ் பண்ணி ஆகணும். இது வந்து எதிர்பார்ப்பாங்க. ஸோ இது வந்து கன்சியூமர் மைண்ட் செட் ஃபோக்கஸ் பண்ணி தான் பார்க்கணும். ஆனால் சிட்டி பேஸ்ட் கன்சியூமர்ஸ்க்கு அவங்களுக்கு வந்து டிசைன் பிடிச்சிருந்ததுன்னா அவங்க வந்து வில் பே ஃபார் இட். ரேட் கொடுக்க யோசிக்க மாட்டாங்க ரீட்டைல் கன்சியூமர்ஸ். அண்ட் குவாலிட்டி நம்ம ப்ராடக்ட்டில் எப்பவுமே குவாலிட்டி இருக்கும். ஸோ காஸ்ட் வெஸ் குவாலிட்டி ரெண்டு தான். நீங்கள் ரொம்ப லோ காஸ்ட்டில் எதிர்பார்த்தீங்கன்னா குவாலிட்டி வில் நாட் பி தேர். கண்டிப்பா அது எல்லா இதுலயுமே அது இருக்கு. ஸோ வி ஆர் டூயிங் an open ended business. நாங்கள் வந்து எங்ககிட்ட ரீட்டைலுக்கு வந்து வரவங்க சப்போஸ் லோக்கலில் வந்து யாராவது ரீட்டைல் வந்தால் கூட வில் சே இந்த காசுக்கு இவ்வளோதான் குவாலிட்டி இருக்கும், இவ்வளோ வாஷுக்கு தாங்கும் அப்படிங்கிறத நாங்கள் சொல்லிடுவோம். ஏன்னா தென் ஒன்லி த கஸ்டமர் வில் கம் பேக் டு அஸ். ஸோ ஒரு ஜென்யூனான பிஸ்னஸ் பண்ணுங்கிறது எங்களோட மோட்டோ. ஸோ இப்போ ஒரு சாரீ உங்ககிட்ட ஒரு ஹோல்சேல் ப்ரைஸாக ஒரு 1000 எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்க எவ்வளோக்கு செல் பண்ண முடியும்? 1000 ருபீஸ்க்கு வாங்கினா எப்போவுமே ரீட்டைலோட கான்செப்ட் இதுதான். நீங்கள் மினிமம் 60% வைக்கணும். சரி, ரீசன் இஸ் ஃபார் திஸ். இது ஓப்பனாகவே சொல்லணும்னு நான் ஆசைப்பட்றேன். நீங்கள் 100 பீஸ் என்கிட்ட வாங்கினீங்கன்னு வச்சுங்களேன், நீங்கள் வந்து 100 பீஸையுமே விற்ற முடியாது. கண்டிப்பாக. அப்போ நீங்கள் வந்து 100 பீஸில் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு 40 பீசஸ் வந்து நல்ல கலெக்ஷன்ஸாக இருக்கும், அல்லது மக்களுக்கு ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும், அது சீக்கிரம் மூவ் ஆகிடும். மற்ற காரணங்கள் இருக்கு இல்லைங்களா, மற்ற மீதி 50 பீஸு அதுக்கு வந்து நீங்கள் அசல் ரேட்டு கொடுக்கணும். சம்டைம்ஸ் நீங்கள் வந்து டிஸ்கவுண்டட் போட்டு கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ மினிமம் நீங்கள் 60% வச்சு தான் நீங்கள் வந்து பிஸ்னஸ் பண்ணணும். ஓகே ஓகே. ஒரு 1000 ரூபாய்க்கு வாங்குறோம் அப்படின்னா ஒரு மேக்ஸிமம் ஒரு 1600 ரூபா வரைக்கும் நம்ம வச்சு கொடுக்கலாம். ஸோ இல்லை உங்களுக்கு
ப்ரீ டிஃபைன் கஸ்டமர்ஸ்னால் நீங்கள் வந்து 20% வச்சு கூட கொடுத்துடலாம். ப்ரீ டிஃபைன் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இந்த டிசைன் மட்டும் வேணும், எனக்கு கம்பல்சரி நான் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற ஆர்டர் இருக்கிறப்போ உங்களுக்கு அப்படியே போயிடும். அதனால நீங்கள் அந்த பெனிஃபிட் வந்து கன்சியூமர்ஸ்க்கு கொடுத்துடலாம். ஓகே ஓகே ஓகேங்கண்ணா. ஸோ இப்போ உங்ககிட்டயே வாங்கி யாராச்சும் இன்னும் ஹோல்சேலாக பண்ணுறவங்க ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்காங்களோ? ஸோ அந்த மாதிரி வந்து எடுத்துகிட்டு போவாங்க, பண்ணுவாங்க. பட் நாங்கள் அவங்க எப்படி பிஸ்னஸ் பண்ணுறாங்க டீட்டெயில்ஸு நாங்கள் கேட்டுக்கிறது இல்லை. ஓகே ஓகே, அது அவங்களோட திறமைன்னு தான் சொல்லணும் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும். ஸோ ஓகேங்கண்ணா. ஸோ இப்போ உங்ககிட்ட நேரில் வந்து தான் வாங்கணுமா, இல்லை மொபைலில் காண்டாக்ட் பண்ணி இமேஜ் ஷேர் பண்ணி அந்த மாதிரி நீங்கள் அனுப்பிச்சிட்டு இருக்கீங்களா? ஸோ அந்த மாதிரி இல்லை, நாங்கள் நேரில் வரணுங்கிற அவசியம் இல்லை. பட் நேரில் வந்தாங்கன்னா தே வில் கெட் த கான்ஃபிடென்ட். கண்டிப்பாக அந்த நம்பிக்கை அவங்களுக்கு வரும். எங்களது ஒரு ரீட்டைல் ஷோரூமும் நாங்கள் வச்சுருக்கோம். டெக்ஸ் வேலி ஈரோடில் வந்து ஒரு ரீட்டைல் ஷோரூம் இருக்குது. அவங்க அங்கே வந்து ஏன்னா அது வந்து குளோபலாக தெரிஞ்ச இடங்கிறதுனால நாங்கள் அங்கே ஒன்று ப்ளேஸ் பண்ணியிருக்கோம், எங்களோட மேனுஃபேக்சரிங் யூனிட்டோட அவுட்லெட்டு. அங்கே வந்தாங்கன்னா அவங்க நேரில் கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம். அவங்களுக்கு ஃபிசிக்கலாக ப்ராடக்ட்டை வந்து தொட்டு பார்க்குறப்போ அவங்களுக்கு அந்த ஃபீல் வரும். பட் நாங்கள் ஆன்லைன்லேயும் பண்ணிகிட்ருக்கோம். அவங்க வந்து அங்கே எங்ககிட்ட வாட்ஸ்அப்லேயோ அல்லது ஃபோன்லேயோ காண்டாக்ட் பண்ணாங்கன்னா அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோன்னா வி வில் பார்சல். ஓகே. ஸோ ரொம்ப நல்ல விஷயம் தான். ஸோ இவ்வளோ டிரான்ஸ்பேரண்ட்டாக ஒரு பிஸ்னஸில் எவ்வளோ மார்ஜின் அப்படிங்கிற மாதிரி இது வரைக்கும் நான் நிறையா பக்கம் வீடியோஸ் பண்ண போயிருக்கேன். இவ்வளோ டிரான்ஸ்பேரண்ட்டாக யாரும் சொன்னதே கிடையாது. ஸோ உங்கள்கிட்ட பேசினது ரொம்ப சந்தோஷம் தான் இவ்வளோ எங்களுக்காக சொன்னது. ஸோ நிறைய நண்பர்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. சாரீ எஸ்பெஷல் லேடிஸ் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ நான் வீட்டில் இருந்தே சாரீ பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கேன், யாராச்சும் மேனுஃபேக்சர் காண்டாக்ட் கொடுங்க, அந்த மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. கண்டிப்பாக அவங்க எல்லாருமே உங்களுக்கு கூப்பிடுவாங்க. ஸோ அண்ணனோட நம்பர் அது இல்லாமல் வெப்சைட் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள். அண்ணன் வந்து பெஸ்ட்டாக பண்ணி தருவார். ஓகேங்கண்ணா. நிறைய பேர் கூப்பிடுவாங்க, நல்லா பண்ணி கொடுங்க. கண்டிப்பாக. ஓகே, எல்லாரும் சேர்ந்து வளருவோம். கண்டிப்பாக. ஏன்னா ஒரு பிஸ்னஸ் அப்படிங்கும் பொழுது இன்னொருத்தருக்கு ஹெல்ப் பண்ணும் பொழுது நம்மளும் சேர்ந்து வளருவோம் அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம். ஸோ ஓகே. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களாகட்டும், நான் இந்த மாதிரி வேறு ஏதாச்சும் பிஸ்னஸில் பற்றி வீடியோ பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதையும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு அடுத்த வீடியோவாக போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ நீங்கள் இந்த வீடியோ வந்து உங்கள் நண்பர்களுக்கு யாருக்காவது யூஸ் ஆகும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஸோ நமக்கு யூஸ் ஆகணும், மற்றவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஸோ வீடியோ விட்டு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் பிஸ்னஸ் தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெல் பட்டன் வரும், அதையும் கிளிக் பண்ணிங்கன்னா நான் போகிற ஒரு வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.